சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுட்டரிக்கும் இந்த வெயில் பல பேருக்கு கவலை அளிக்கும் விஷயமா இருந்தாலும் பல புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கோடை காலத்துல மட்டுமே இதுக்காகவே பிரத்யேகமா தொடங்கக்கூடிய பல பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. அது என்ன ஐடியாஸ்ங்கற பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்க போற பிசினஸ் குளிர்பானம் தான். இந்த சம்மர் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே குளிர்பான உற்பத்தியாளர்களுக்கு குஷி ஆகிடும். வெயில் காலத்துல வெளியில போற மக்களுக்கு ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி ஒரு மடங்காவது குடிச்சாதான் நிம்மதியா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நல்ல குவாலிட்டியா ஃப்ரெஷ்ஷா இருக்க ஃப்ரூட்ஸ் வாங்கி ஒரு ஜூஸ் கடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கெல்லாம் பல்வேறு நகரங்கள்ல மாதுளை ஜூஸ் 30 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. இந்த தொழில் தொடங்க பெரிய அளவுல முதலீடு எதுவுமே தேவைப்படாது. உங்ககிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ், ஐஸ் கட்டிகளையும் பழங்களையும் அடிக்க ஒரு நல்ல மிக்ஸி, பழங்களை அடிக்க வைக்க போதுமான அளவுக்கு இடம் இருந்தாலே போதுமானதா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பிசினஸ் ஐடியா கோடைக்கால பயிற்சி வகுப்புகள், அதாவது சம்மர் கேம்ப்னு சொல்லுவோம். இந்த சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே போதும் குழந்தைங்க எல்லாம் குஷி ஆயிடுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க சமாளிக்க முடியாம உங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது சம்மர் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்களா, ஏதாவது கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹையர் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே ஆர்வமா ஏதாவது ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும், ஏதாவது கோர்ஸ் போலாம், இல்ல கிளாஸ் போய் கத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த வாய்ப்பு முக்கியமா ஐடி தொழில இருக்கவங்களுக்கு உதவியாவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி அதுக்கு அடிப்படை என்னவோ லாங்குவேஜ் தான். அதனால இது மாதிரியான பேசிக்கான விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால கத்துற முடியும். குறிப்பா வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பிசினஸ் ஐடியா ஐஸ்கிரீம் பார்லர் தான். ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பே இல்லாம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த கோடை காலத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடையை தொடங்குறது ஒரு நல்ல வாய்ப்பாவே இருக்கும். அதுலயும் குறிப்பா வெவ்வேறு பழங்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில ஐஸ்கிரீம்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. சர்க்கரை மற்றும் செயற்கை நிறம் பயன்படுத்தாத உணவுப் பொருட்களுக்கு என்னைக்குமே மக்கள் மத்தியில நல்ல டிமாண்ட் இருக்கும். முன்னாடி எல்லாம் இந்த உணவு தொடர்பான விழிப்புணர்வு ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் எல்லா மக்களும் அவங்க வாங்குற உணவுல ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க தொடங்கிட்டாங்க. அதனால இது மாதிரியான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயற்கை நிறம் இல்லாத முற்றிலும் பழங்கள் மற்றும் இயற்கையான பொருட்களை மட்டுமே வச்சு செய்யப்படுற ஐஸ்கிரீமை விற்பனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பிசினஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பிசினஸ் ஐடியா இளநீர் விற்பனை தான். இந்த இளநீர் ஒரு சிறந்த இயற்கை பானமா இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த இந்த இளநீருக்கு கோடை காலத்துல தேவை அதிகமாகவே இருக்கும். நம்ம உடம்ப குளிர வைக்கவும் வெயிலுடைய தாக்கத்தை தணிக்கவும் மக்கள் இயற்கையான இந்த இளநீரை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. மத்த நாட்களை விட கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னா இந்த இளநீர் கடைகள்ல கூட்டம் நிரம்பி வழியும். உங்க வீட்டுல தென்னந்தோப்பு இல்ல அப்படின்னாலும் உள்ளூர்குள்ள தென்னந்தோப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்க விற்பனையாளர்கள் கிட்ட மொத்தமா வாங்கி இந்த இளநீரை விற்பனை பண்ண ஆரம்பிக்கலாம். மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் இடங்களான கடற்கரைகள், பார்க், சந்தை, பேருந்து நிலையங்கள் மாதிரியான இடங்கள்ல இந்த இளநீர் கடையை நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற பிசினஸ் தர்பூசணி பழங்கள் தான். தர்பூசணி பழங்கள்ல நீர் சத்து அதிகமா இருக்கு. கோடை காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது தர்பூசணி பழம் தான். அதனால விற்பனையாளர்கள் கிட்ட மொத்தமா இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி அதை நீங்க விற்பனை பண்ண ஆரம்பிக்கலாம். சில பேர் இந்த தர்பூசணி பழங்களை பெற்று அதை துண்டு துண்டா வெட்டி அதுல உப்பு மற்றும் மிளகாய் பொடி போட்டு விற்பனை பண்ணுவாங்க. இப்படியும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா முழு பழமாகவும் நீங்க வாங்கி அதை விற்பனை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த பிசினஸ் ஐடியா கோடைக்கால ஆடை விற்பனை தான். கோடை காலத்துல மக்கள் அணிவதற்கு வசதியான ஆடைகளை தான் அதிகமா விரும்புவாங்க. காட்டன் ஆடைகள், லினன் ஆடைகள், மெல்லிய துணிகளை கொண்ட ஆடைகளுக்கு இந்த வெயில் காலத்துல அதிகமான தேவை இருக்கும். அதனால ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமா நீங்க ஆடை விற்பனை பண்ணலாம். ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டாக்ஸ் பல்கா வாங்கி அதை நீங்க ரீசேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சீசனுக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.